தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி மாவட்டம் போல்பேட்டை பகுதியில் மேயர் ஜெகன் பெரியசாமி இல்லத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தொகுதி மறுவரையை கைவிடக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். நாடாளுமன்ற தொகுதியை குறைக்காதே, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, நாடாளுமன்ற தொகுதியை குறைக்காதே. தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் மாவட்டம் திருநகர் பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் இல்லத்தில் திமுகவினர் கருப்பு கொடி ஏந்தியும் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். துரோகி பழனிசாமியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். பாசிச பாஜக அரசை கண்டிக்கிறோம். திருவாரூர் வறுக்குச்சி தெருவில் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ் தலைமையில் பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றினர். மேலும் வீடுகளில் வாசல் முன்பு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற வாசகங்களுடன் உதயசூரியன் சின்னத்தை கோலமிட்டனர். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வெல்லும், மோடியை கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா ஒழிக, பாரதிய ஜனதா ஒழிக, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணும் பாரதிய ஜனதா ஒழிக. கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், மோடியை கண்டிக்கிறோம், பாராளுமன்ற தொகுதியை குறைக்கும் மோடியை கண்டிக்கிறோம். தொகுதி மறுவரை சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு ஈஸ்வரன் கோவில் வீதி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் மற்றும் திமுக மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கருப்பு கொடியேற்றி ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தொகுதி மறுவரை என்ற பெயரால் தமிழ்நாட்டை புறக்கணிக்காதே. கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய். பின்னர் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் கருப்பு கொடி ஏந்தியும் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கோபிநாத் ஈஸ்வரன் கோயில் வீதி, தில்லை நகர், கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய கூட்டணியில் உள்ள தலைவர்கள் ஒன்று சேர்ந்து பாஜகவின் சதியை முறியடிப்போம் என்று தெரிவித்தார். நோட்டுகளை முழுவதுமாக நீக்கி மக்களை ரோட்டிலே நிற்க வைத்தார்கள். தொடர்ந்து 15 லட்சம் தரனாங்க. இப்படி ஏமாற்றுகிற வேலையை சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று உச்சபட்சமாக நியாயமாக மத்திய அரசு சொன்ன திட்டத்தை பின்பற்றிய தமிழகத்தை வஞ்சிக்கின்ற செயலாக இந்த திட்டத்தை, குறிப்பாக தமிழகம் மட்டுமல்ல தென்னிந்தியா முழுவதும் பாதிக்கப்படுகின்ற ஒரு திட்டத்தை, தெற்கு தேய்வதும் வடக்கு வாழ்வதுமாக ஒரு திட்டத்தை முன்னிறுத்தியிருக்கிறார்கள். இதை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும். நம்மளுடைய முதலமைச்சர் அனைத்து பகுதியிலேயும் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் சொல்லியிருக்கிறார். இந்தியா கூட்டணியில் உள்ள அனைவர்களும் இதை ஒன்றுபட்டு போராடி இதை முறியடிக்க வேண்டும். முறியடிப்போம், இல்லையென்றால் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்பதை இந்த நேரத்தில். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தனது இல்லத்தில் கருப்பு கொடி ஏற்றி தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இதனையடுத்து ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன், திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் தொகுதி மறுவரை மசோதா நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய பாஜக அரசின் தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மதுரவாயில் தொகுதியில் ஐயப்பாக்கத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் துரை வீரமணி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். உரிமைகளை பறிக்காதே, தொகுதி மறுவரை என்கின்ற பெயரில் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்காதே. தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள தனது இல்லம் முன்பாக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கருப்பு கொடி ஏற்றினார். மேலும் கருப்பு சட்டை அணிந்து தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை தீயிட்டு கொளுத்தி முழக்கங்களை எழுப்பினார். மோடியே, 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 மோடியே.
எச்சரிக்கை செய்கிறோம்